பேச விட்டு கூட போறான். ஹலோ. அது நேத்து தான் நடந்துச்சு. ஓ அந்த விஷயம் பேசுறதுக்காக தான். நானா கொஞ்சம் பொறுங்க. நானா கொஞ்சம் பொறுங்க. உங்களோட இந்த இது இல்ல இங்க பின்ன கொஞ்சம் பிரச்சனை, பெரிய பிரச்சனைடாப்பா. போற வார இடமெல்லாம் கையை தட்டி பின்னால பாருங்களேன். கொஞ்சம் மீறிங்க. சொல்லுங்க என்ன உட பேஸ் கிடக்குது. சரி சரி தேங்க்ஸா. கொஞ்சம் மீறி கொஞ்சம் இருங்க. என்ன செய்ய இருங்க இருங்க. நீங்க புறகி தந்ததுக்கு நாங்க புரியுங்க. கொஞ்சம் போன வைங்களவா. கொஞ்சம் கதைக்கிறத பேசுறத கேளுங்களா. ஆஜார் கொஞ்சம் நீங்க லைன்ல இருங்க. நானும் உங்களோட ஃபேஸ் விழுந்து செஞ்சேன். நீங்க பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு காசு தரீங்க. என்ன பிச்சைக்கார மாதிரி அறிக்கை பார்த்தா இந்த சைட்ல 4 வீடு கட்டுறேன். அங்க அவடத்த ஒரு 4 மாடியில வீடு கட்டுப்பாடு தெரியுமா? அதுல சைட் இன்ஜினியர் நான் தான் இருக்கேன். அங்கால அவடத்த ஒரு வீடு கட்டுறேன். இங்கெல்லாம் ஒரு வீடு கட்டுப்பாடு. இந்த ஏரியாக்குள்ள இருக்கீங்க ஒண்ணும் வழங்க இல்லையா நீங்க? அப்ப நீங்க முகத்தையே பாக்கீங்க. டென்ஷன் என்ன டென்ஷன்? மனுஷனை பார்த்து பேசுங்கவா. நீங்க பெக்கல காட்டிட்டு போறீங்க. மனுஷனை பார்த்து பேசுங்கவா. நீங்க பெக்க காட்டிட்டு போறீங்க. இல்ல இல்லாத காசு இருக்கிற அதிகாரத்துல இப்படி எல்லாம் செய்ய வேணாம். சரியா? மனுஷனை மதிங்க முதல். காசி மனவெல்லாம் பிறகு மனுஷனை மதிங்கிற. நீங்க எல்லாருக்கும் 1000 பிரச்சனை, கோடிக்கான பிரச்சனை மனுஷன் இருக்குதான். மனுஷனை மதிங்கல. மன்னிச்சுங்க. நீங்க இன்ஜினியர் தெரியாம இப்படி கதைச்சிட்டேன். அது இல்ல பிச்சைக்காரனாலும் அவனை மனுஷன். அவனும் மனுஷன். அவனுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. நீங்க பெரிய காசுக்காரன்றதுக்காக வேண்டி மத்தவனை மதிக்கப்படாத அர்த்தம் இல்லை. எனக்கு ஒரு படிப்பினை இருக்கட்டும். நீங்க கோலையும் கதைச்சா நீங்க காசு வச்சுக்கிறதா பெரிய ஆக்களை நினைச்சுக்க வேணாம். சரியா? எல்லாரும் மனுஷன் தான். எல்லாருக்கும் ஒரு ஊசிருதான். எல்லாரும் அந்த ஆறடிக்கிறாங்க கொண்டு இறக்க போறாங்க. விளங்குதா? அதுக்கு போறவங்க காசு பணம் ஆறுக்கு போகுது. சொல்லுங்கல்ல. சரி இதுக்கு போறோம். நான் இந்த மனுஷனை பிள்ளையா காய்ச்சி தான் மன்னிச்சுக்கீங்க. இல்ல நீங்க செஞ்ச முறை எனக்கு கோவத்தை தூண்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நீங்க இல்ல சார், நீங்க கதைச்சது இன்னொரு நீங்க இப்படி செய்யக்கூடாது. இல்ல நீங்க கதைச்சது எனக்கு ஒரு படிப்பினையை தந்துட்டு இனி இந்த மாதிரி வேலையில இருந்து நான் என்ன செய்ய தவிர்த்து கொள்றேன். பாருங்க இன்ஷா அல்லாஹ். சந்திப்போம்.